சாய்ராம், வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுருக்குது. ஒரு தக்காளி, அரை எலுமிச்சம்பழம் போடுவோம். 4 பச்சை மிளகா, பிரிஞ்சலை, கடல் பாசி, பட்டை, 2 ஏலக்காய், கசகசா, முந்திரி பருப்பு, வரமிளகா, பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், கிராம்பு இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு. புதினா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அரிசி இந்த அளவு போடுறோம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால தான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். பாருங்கள், 3 தண்ணி ஊற்றி வச்சிடறோம். ஊறுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் எடுத்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டா மிக்சியில் சீக்கிரம் அரை விட்டுரும். நல்லாவும் இருக்குது. வரமிளகா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், கசகசா, அதுக்கு முன்னால் முந்திரி பருப்பும் போட்டிருக்குறோம். இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். எல்லாம் ஒரு மாதிரி வெந்துடும். அப்புறம் இன்னொரு அடுப்பில் நாங்கள் சிக்கனை போட்டு கழுவி ஒரு அளவாக 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 2 உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுட்டோம். அப்புறம் தம் போடுறதுக்கு நாங்கள் வெளியே தொட்டி எடுத்து தீ போட்டிருக்குறோம். தீ இது விழுகவும் அது ரெடியாகவும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஜாரில் போட்டோம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். நைஸாக எல்லாம் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா மையாட்டம் அரைஞ்சிடும் நீங்கள் கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா. நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். கடல் பாசி, பிரிஞ்சலையும் போட்டு ஃபஸ்ட்டு. 2வது பல்லாரி வெங்காயம் போடுறோம். 4 பச்சை மிளகா, கருவேப்பில் நல்லா கொஞ்சம் நிரம்புற வரைக்கும் வணங்கணும். வணங்கின முன்னால் நாம் ஜாரில் அரைச்சி வச்சுக்க மசாலா போடுறோம். வேறு எந்த மசாலா பொடியோ எதுவும் வேண்டாம். இது போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா எண்ணெய் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. அப்புறம் நம்ம வேக வச்ச கறி, சிக்கன் அது. இப்போ புதினா போடுறோம். புதினா போட்டு நல்லா வணங்கின முன்னால் நல்லா இது மிளகு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கிறேன். நான் அதை தக்காளி கம்மி பண்ணிவிட்டு இந்த புளிப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். தண்ணி பிடிச்சிட்டு அந்த சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துன்னா அதை மசாலாலாம் அதில் பிடிச்சிரும். பாருங்கள் இப்படி எவ்வளோ கலர். இதை வேக வச்ச தண்ணியை வடிச்சிருக்கும் போலங்க, அது 1 டம்ளர். மீதி 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 6 டம்ளர் ஊற்றிருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு சும்மா ஒரு 4-5 கொதி வந்ததுன்னா உங்களுக்கு இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். இது உப்பு, அளவான உப்பு போட்டிருக்கிறேன். மூடி வச்சிடறோம். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்படி வரணும். நல்லா கொதித்த பின்னால் நம்ம அரிசி கழுவி வடிகட்டி நம்ம அதில் தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆயிடுது. இது அரிசி தண்ணி வடிச்சிட்டோம். பாருங்கள், கரெக்டாக தண்ணி ஊற்றணும். அளவான அரிசி கரெக்டாக போட்டிங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. போட்டு நம்ம சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அந்த பட்டை கிராம்புக்கு அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சு நீங்கள் தொலாவி விடணும். இன்னும் தண்ணி வற்றின பின்னால் தான் நம்ம தம் போடணும். எலுமிச்சம்பழம் கொதிச்சிருச்சல்ல, அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருங்க. மல்லித்தலையை போட்டு நல்லா திருப்பிவிடுங்க. இன்னொரு சிம்மில் இன்னொரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டா பிரியாணி ரெடி. தண்ணியெல்லாம் வற்றணும். அப்போ தான் அந்த அரிசி, பிரியாணி அரிசி உங்களுக்கு வேகும் மெதுவாக. ஏன்னா பச்சரிசியாக இது நாங்கள் கடைசியாக 2 ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி நாங்கள் மேலால் ஊற்றிட்டோம். அது உங்களோட விருப்பம், நெய் ஊற்றிக்கிறது. கரெக்டாக இதை குக்கர் தம் பிரியாணி பாருங்கள். தம் அதெல்லாம் தொட்டி வச்சோமல்ல, அது கீழே அடுப்பில் தோசைக்கல் வச்சு சிம்மில் வச்சு அது மேலே இந்த குக்கரை வச்சு
நீங்கள் இந்த தம் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லேசாக இருந்ததுன்னா அது இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அந்த சூட்லேயே உங்களுக்கு அரிசி பளபளன்னு வெந்துரு. அங்கே உதிரி உதிரியாக இருக்குது. இது வந்து விறகடுப்பில் செஞ்சால் முடியாத அவங்களுக்கு நாங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கவங்களுக்கு சிம்பிளாக செஞ்சுருக்காக எங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செஞ்சு வச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.